2 நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சாங்க. அந்த ஸ்டேட்டஸ்ல ஒரு பொண்ணோட போட்டோ இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகா இருந்ததால நான் அந்த ஸ்டேட்டஸ்க்கு என்ன ரிப்ளை பண்ணேன்னா, அழகா இருக்காங்க, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை பண்ணேன். அதுக்கு என்னோட ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, எதுவுமே எந்த டெக்ஸ்டும் அனுப்பல, ஒரு பையனோட போட்டோ அனுப்பிச்சாங்க. என்னடா இது ஒரு பையனோட போட்டோ அனுப்புறாங்கன்னு கேட்டதுக்கு FaceAppல மாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன இது ஒரு ஆப்பால எவ்வளவு அக்யூரேட்டா மாத்த முடியுமா அப்படின்னு பார்த்து நான் அந்த ஆப் பத்தி கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வினோத்குமார். நீங்க பார்த்துருக்கிறது சத்தியமா தெரியாது. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல்ல அழுத்துங்க. இந்த FaceApp எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல வந்து சில டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நியூரல் நெட்வொர்க், டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், இதெல்லாம் இமேஜ் ரெகக்னிஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்லயும் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம போட்டோ வந்து பிடிச்ச உடனே அது FaceAppல வந்து கொடுப்போம். அந்த FaceAppல வந்து கொடுத்த உடனே அதை என்ன பண்ணணும், அதோட FaceApp க்ளவுட் சர்வருக்கு அப்லோட் பண்ணிட்டு அதுல இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நியூரல் நெட்வொர்க், டீப் லேர்னிங், அப்புறம் இமேஜ் ரெகக்னிஷன் இந்த 4 டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி நம்ம போட்டோஸ்ல இருக்க டேட்டா வந்து டீகோட் பண்ணும். டீகோட் பண்ணி அதோட ஃபேஸ்ல இருக்க டேட்டாஸ் எல்லாம் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ரெண்டாவது யூசர் வந்து என்ன மாதிரியான ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணணும், வயசான மாதிரியா, இல்ல பொண்ணு மாதிரி மாத்தணுமா, இல்ல எப்படி மாத்தணும், ஆப்போசிட் ஜெண்டரா, இல்ல ஸ்மைலி ஃபேஸ் அப்ளை பண்ணணுமா, எந்த மாதிரியான ஃபில்டர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அது ஆப்ஷன்ஸ் கேட்கும். நம்ம யூசர் வந்து ஒவ்வொன்றா கொடுக்க அது வந்து சர்வர்ல வந்து அப்ளை பண்ணி அந்த போட்டோ வந்து அவுட்புட்டா நமக்கு வந்து வரும். இப்படிதான் வந்து அந்த ஆப் ஒர்க் ஆகுது. நான் சொன்னது வந்து ஒரு ஷார்ட் பிரீஃப் தான். உங்களுக்கு வந்து ஃபுல்லா வேணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். நீங்க ஓகே இதுல ஆப்லாம் நல்லா இருக்காது, ஃபைண்டா ஓகே முடிஞ்சிச்சு. அதோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், பிரைவசி பாலிசி நான் படிக்கிறப்போ எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஒண்ணு, அது வந்து நம்மளோட போட்டோஸை எப்படி ஸ்டோர் பண்ணுது, ப்ரோசஸ் பண்ணுது, ஷேர் பண்ணுது, அப்புறம் நம்மளோட ப்ரௌசிங் ஹிஸ்டரி, ஃபோன் டேட்டா இதெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு வந்து வந்துச்சு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல செக்ஷன் 5ல நம்ம போனோட டேட்டா, அதாவது இந்த குக்கீஸ், லாக் ஃபைல்ஸ், லொகேஷன் டேட்டா, அந்த போன் ஐடென்டிஃபை இதெல்லாம் வந்து நாங்க கலெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, இந்த போட்டோஸ்க்கு எந்த ஓனர்ஷிப்பும் FaceApp வந்து கிளைம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னொரு விஷயம் ஆட் பண்ணிருக்காங்க. என்னன்னா, ஆப் யூஸ் பண்றது மூலமா யூசர் என்னெல்லாம் கிராண்ட் பண்றாங்கன்னா, அவங்களோட போட்டோ வந்து ராயல்டி ஃப்ரீ, லைசன்ஸ், சப் லைசன்ஸ், அப்புறம் லைசன்ஸா எதுக்கு, அவங்களோட போட்டோ வந்து மாடிஃபை பண்றதுக்கு, அடாப்ட் பண்றதுக்கு, பப்ளிக்கா டிஸ்பிளே பண்றதுக்கு, பப்ளிக்கா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, கமர்ஷியலா யூஸ் பண்றதுக்கும் நீங்க வந்து கிராண்ட் பண்ணி தான் நீங்க வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்றீங்க. உங்களோட போட்டோவை கமர்ஷியலாவும் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, நீங்க இந்த யூடியூப்ல வீடியோ எல்லாம் பாக்குறப்போ முன்னாடி ஆட் பிளே ஆகும் ஸ்னாப்சாட்டுக்கு. அந்த ஸ்னாப்சாட்ல ஒரு பையன் இல்ல ஒரு பொண்ணு வந்து அவங்க ஃபேஸ் வந்து குழந்தை மாதிரி மாறுறது, இல்ல வயசான மாதிரி மாறுறது மாதிரி ஒரு ஆட் பிளே ஆகும். அந்த மாதிரியான விஷயத்துக்கு உங்களோட போட்டோ உங்களோட பர்மிஷன் இல்லாம எந்த காம்பன்சேஷனும் கொடுக்காம அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு யூசர் அக்ரிமெண்ட் நீங்க அப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க அந்த ஆப்பை யூஸ் பண்றீங்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஃபைன். சரி, யூஸ் பண்ணிக்கிட்டுமே, ஏன்னா நானும் ஃபேம் ஆவேன், ஆட் நான் ஃப்ரீயா தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது வந்து ஒரு பெரிய பிரைவசி இஷ்யூஸை கிரியேட் பண்ணும். ரெண்டாவது, நம்ம வந்து ஆண்ட்ராய்டு யூசரா இருந்தா பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணுவோம், இல்ல ஆப்பிள் ஐபோன் யூசரா இருந்தா ஆப் ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஆனா அந்த ஆப் நம்ம ஃப்ரீயா தான் யூஸ் பண்றோமா? ஆனா இல்ல, அந்த ஆப்புக்கு நம்ம பே பண்ணுவோம். நம்ம காசா கொடுக்கலனாலும் அதுக்கு வந்து நம்மளோட டேட்டாஸை நம்ம பே பண்ணிட்டு தான் அந்த ஆப்பை யூஸ் பண்றோம். என்ன மாதிரி டேட்டாஸ்? 2 டைப் ஆஃப் டேட்டாஸ் கொடுக்குறோம். ஒன்னு வந்து நம்மளோட ஃபேஸ், நம்மளோட இமேஜஸ், இது வந்து கொடுக்குறோம். ரெண்டாவது என்னன்னா, நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், நம்ம மொபைல்ல இருக்க பர்சனல் இன்ஃபர்மேஷன். இது ரெண்டுத்தையும் தான் கொடுக்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் எந்த மாதிரியான பர்சனல் இன்ஃபர்மேஷன் அது வந்து எடுக்குது? அந்த குக்கீஸ், லாக் ஃபைல்ஸ், லொகேஷன் டேட்டா, பர்சனல் ஐடென்டிஃபையர் இதெல்லாம் வந்து FaceApp வந்து எடுக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த FaceAppோட CEO என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா, 99% யூசர் வந்து லாகின் பண்ணாம தான் யூஸ் பண்றாங்க. சோ எங்களால ஒரு யூசரை ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உண்மையா அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாதா? ஆனா அப்படி கிடையாது. அவங்களால கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படின்னா, அவங்க எடுக்கிற டேட்டாஸ், இந்த குக்கீஸ், லாக் ஃபைல்ஸ், போன் ஐடென்டிஃபையர், லொகேஷன் டேட்டா, லாக் டேட்டா இது எல்லாத்துலயும் நம்மளோட ஐபி அட்ரஸ், நம்மளோட லொகேஷன் டேட்டா எல்லாமே இருக்கு. அதனால பர்சனல் ஐடென்டிஃபை மூலியமா ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரெண்டாவது, கம்பெனி CEO என்ன சொல்றாங்கன்னா, போட்டோ வந்து கிளவுட் சர்வர்ல தான் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து உங்க மொபைல ப்ராசஸ் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல கிளியரா சொல்லப்படல. CEO என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க போட்டோஸ் வந்து கிளவுட்ல அப்லோட் ஆன உடனே 48 மணி நேரத்துல டிலீட் ஆயிடும் சர்வர்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிருக்காங்க. அது டிலீட் ஆகுதா இல்லையா? அப்படி டிலீட் ஆனாலும் நம்மளோட ஃபேஸோட டேட்டா சர்வர்ல ஸ்டோர் ஆகி தான் இருக்கு. அதை வந்து அவங்க நிறைய மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு, அப்புறம் ஃபேஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற கம்பெனிஸ்க்கு வந்து செல் பண்ணலாம். இதெல்லாம் ஓகே, ரைட், நம்ம எந்த ஆப்பும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுங்க. அப்படி கிடையாது. நம்ம யூஸ் பண்ற எல்லா ஆப்புக்கும் நம்மளோட டேட்டா தான் அவங்களுக்கு வந்து ஒரு ரெவன்யூ. ஏன்னா இந்த FaceApp, இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து சர்வர் செட் பண்றதுக்கோ, அதை வந்து சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றதுக்கோ அவங்க க்ரோர்ஸ் அண்ட் லேக்ஸ் கணக்குல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அதெல்லாம் அவங்க வந்து மறுபடியும் வந்து ப்ராஃபிட் இல்லாம அவங்க ப்ராஃபிட்டுக்கு நம்மளோட டேட்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒரு ஆப் யூஸ் பண்றதோ இல்ல ஒரு விஷயத்த நீங்க வந்து டிஜிட்டலா பண்றப்போ அது எதுக்கு பண்றோம்? இப்போ ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ண உடனே நிறைய பர்மிஷன்ஸ் கேட்கும். கேமரா பர்மிஷன், லொகேஷன், மைக், அது மாதிரி தேவையில்லாத பர்மிஷன் எல்லாம் கேட்கும். பர்மிஷன் அந்த ஆப் எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க? கேமரா, அதாவது போட்டோகிராஃபியா, கேமரா மைக் மட்டும் பர்மிஷன் கொடுத்தா இருந்தா போதும். லொகேஷன் இதெல்லாம் வந்து அதுக்கு யூஸ்லெஸ் டேட்டா தான். ஸோ நீங்க எந்த ஆப் யூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பர்மிஷன் கொடுங்க, பர்மிஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்படி அனானிமஸா ஏதாச்சும் உங்களுக்கு ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியல அப்படின்னா அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அந்த பர்மிஷன் என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு தெரியாம
என்ன ஆப் ரன் ஆயிட்டு இருக்குன்றத கிளீனா மானிட்டர் பண்ணுங்க. உங்க பேட்டரி வந்து சீக்கிரமா ட்ரைன் ஆச்சுன்னா பேக்ரவுண்ட்ல ஒரு ஆப் ரன் ஆயிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆப் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆப்ல வந்து நிறைய பர்மிஷன்ஸ் கேட்கும். இந்த கேமரா, லொகேஷன், மைக்கு, ஸ்டோரேஜ், அது மாதிரி நிறைய பர்மிஷன்ஸ் கேட்கும். நீங்க யூஸ் பண்ற அதாவது இந்த FaceApp இருக்குங்க. இந்த FaceApp வந்து கேமரா மட்டும் இருந்தா போதும். கேமராவும் அப்புறம் இந்த கேலரி இது 2 பர்மிஷன் மட்டும் இருந்தா போதும். ஆனா அது வந்து இந்த லொகேஷன், அப்புறம் லாக் ஃபைல்ஸ், போன் ஸ்டோரேஜ், அப்புறமேட்டு நிறைய பர்மிஷன்ஸ் கேட்டுச்சுன்னா அப்போ நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். இந்த ஆப்புக்கு இந்த பர்மிஷன் எல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கணும். அது மாதிரி நிறைய இருக்கு. நீங்க ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணீங்க வச்சுக்கோங்க. அந்த கேம் பாத்தீங்கன்னா இந்த மேரியோ வச்சுக்கலாம். 90s கிட்ஸ்க்கு பிடிச்ச கேம் இந்த மேரியோ. எனக்கு கூட மேரியோ ரொம்ப பிடிக்கும். அந்த மேரியோவை வச்சுக்கலாம். நான் இப்போ ஆண்ட்ராய்ட் போன்ல மேரியோ டவுன்லோட் பண்ணேன். அந்த மேரியோல எனக்கு ஒரு சில பர்மிஷன் கேக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேக்குது, கேமரா பர்மிஷன் கேக்குது, மைக் பர்மிஷன் கேக்குது, லொகேஷன் பர்மிஷன் கேக்குது. இதெல்லாம் கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்நெட் அக்சஸ் பண்ற பர்மிஷனும் கேக்குது. அந்த கேமுக்கு எதுக்கு இன்டர்நெட் அக்சஸ்? ஓகே, இன்டர்நெட்டை நான் கட் பண்ணிடுறேன். அது மைக்கோட அக்சஸ் வச்சு அது என்ன பண்ண போகுது? அது நான் ஒன்றும் அதுக்கு பேச போறது கிடையாது. நான் பேசுறது அது ஏன் கேட்கணும். ரெண்டாவது கேமரா, அது என்னோட என்ன எதுக்கு போட்டோ எடுப்பாங்க? அதுல எதுவுமே கிரியேட் பண்ண டேட்டா இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி விளையாட போறோம். அது கேமரா பர்மிஷன் தேவை கிடையாது. இது மாதிரி தேவையில்லாத பர்மிஷன் நிறைய ஆப்ஸ் கேட்கும். நீங்க வந்து அது எதுக்கு கேட்கறது தெரியாம கொடுத்துருப்பீங்க. ஏன் நான் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. இப்பதான் நான் வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். தவிர இதுக்கு முன்னாடி நான் வந்து பர்மிஷன்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்ச அப்புறம் நான் எல்லாத்தையும் வந்து பர்மிஷன் டினை கொடுத்துட்டு ஆப் கூட அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது மாதிரி நீங்க பர்மிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அது எதுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்து அந்த பர்மிஷனை மட்டும் ஆஃப் பண்ணுங்க. அப்படி அந்த ஆப்பை நீங்க யூஸே பண்றதுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. தேவையானப்ப இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களை அடுத்த வீடியோல பாக்குற வரையும் சைனிங் ஆஃப் வினோத்.